டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 ஆகிய போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இலக்கணத்தில் 85 மதிப்பெண் எடுக்கிறதுக்காக நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள மொழித்திறன் பயிற்சி மற்றும் புக் பேக்கோட கொஷின்ஸ்க்கு ஆன்சர் கொடுத்துட்ருக்கோம். இதுவரை நம்ம 10ஆம் வகுப்பில் இயல் 1, இயல் 2, இயல் 3, புதிய பாடப்புத்தகம் 10ஆம் வகுப்பில் இயல் 1, இயல் 2, இயல் 3 தொடர்ந்து 3 வீடியோக்கள் கொடுத்துருக்கோம். இது இயல் 4வது வீடியோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 10ஆம் வகுப்பில் புதிய பாடப்புத்தகத்தில் இயல் 4 கூடுதல் வினாக்கள் மற்றும் மொழித்திறன் பயிற்சி வினாக்கள். அப்போ மொத்தம் இதில் 22 கேள்விகள் இருக்கும். குலசேகர ஆழ்வார் எழுதிய பெருமாள் திருமொழியில் தான் முதல் கேள்வி. உனதருளே பார்ப்பேன் அடியேனே, யார் யாரிடம் கூறியது? உனதருளே பார்ப்பேன் அடியேனே, யார் யாரிடம் கூறியது? இறைவனிடம் குலசேகர ஆழ்வார். இந்த கேள்வி வந்துச்சுன்னா ஆப்ஷன் பியில் உழுகும். ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே ஞாபகம் வச்சுக்கணும். இறைவனிடம் குலசேகர ஆழ்வார். கேள்வி நம்பர் 2, பொருத்தமான குறிப்புகளுக்கும் தலைப்புக்கும் விடையை தேர்ந்தெடுக்க. அதாவது தலைப்பு கொடுத்துருவாங்க, குறிப்பு கொடுத்துருவாங்க, அதுக்கு பொருத்தமான விடையை நம்ம தேர்ந்தெடுக்கணும். தலைப்புக்கும் குறிப்புகளுக்கும் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. தலைப்பு செயற்கை நுண்ணறிவு, ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். தலைப்பு செயற்கை நுண்ணறிவு. குறிப்புகள் கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. திறன்பேசியில் உள்ள வரைபடம் போக்குவரத்திற்கு சுருக்கமான வழியை காண்பிப்பது. அப்போ ஏஐ டெக்னாலஜி, அதாவது செயற்கை நுண்ணறிவு, வீடை சிசிடிவி கேமராவில் சர்வலைன்ஸ் பண்ண நமக்கு யூஸ் ஆகுது. மேப்பு, கூகுள் மேப்பு போன்ற ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் நமக்கு டிராஃபிக் இல்லாத பக்கமும் எந்தெந்த ஊருக்கு எப்படி போகலான்ற மேப்பையும் ரொம்ப சுருக்கமாக காட்டுதுன்றதான் இதுக்கு கொடுத்துருக்க விளக்கம். அப்போ தலைப்பு செயற்கை நுண்ணறிவு, குறிப்பும் அதுக்கேற்றாப்பில் தான் இருக்குது. அதை நம்ம இப்போ தலைப்புக்கு பொருத்தமான ஒரு பொருள் சொல்லணும். அப்போ விடை என்ன அப்படின்னா, தலைப்புக்கு பொருத்தமான குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. ஏன் அப்படின்னா, ஏன் இந்த இடத்துல ஆன்சர் தலைப்புக்கு பொருத்தமான குறிப்புகள் இடம்பெற்று உள்ளன அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, தலைப்பு செயற்கை நுண்ணறிவு, அந்த செயற்கை நுண்ணறிவு எங்கெங்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, சிசிடிவி கேமராவை பார்க்க யூஸ் ஆகுது. டிராஃபிக்கு, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு மேப்பு காட்டுது. அப்போ ஏஐ டெக்னாலஜி கீழே தொழில்நுட்பத்தை எப்படிலாம் பயன்படுத்தலாம்னு கொடுத்துருக்காங்க. மேலே ஏஐ டெக்னாலஜிக்கான டெஃபனிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தலைப்புக்கு பொருத்தமான குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. இப்படி வந்தால் ஆப்ஷன் ஏல விழுகும். அடுத்து பரிபாடல். பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது? பரிபாடல் 8 தொகை நூல்களில் ஒன்று. அது அகத்துலேயும் வராது, புறத்துலேயும் வராது. பண்ணோடு அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும், அதாவது இசை பாடல் வகையை சேர்ந்ததான் இந்த பரிபாடல். அப்போ பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது அப்படின்னா, வானத்தையும் பேரொளியும் குறிக்குது. வானத்தையும் பேரொளியும் குறிக்குது. கேள்வி நம்பர் 4, குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை பாடுகிறார். குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். அதாவது வித்துவ கோட்டில் பெருமாள் இருக்காங்க, உய்ய வந்த பெருமாள். அந்த பெருமாள் பேர் உய்ய வந்த பெருமாள். அந்த பெருமாளை ஒரு ஆண் தெய்வத்தை பெண் தெய்வமாக பாவித்து பாடுறாரு. பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள வலு அமைதி என்ன? வலு அமைதின்றது குற்றம்தான், ஆனால் குற்றமாக எடுத்துக்கிறக்கூடாது, ஏன்னா பொருள் புரியுதுல. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார். பூனைன்றது ஒரு அக்ரிணை பேர். அப்போ வந்ததுன்னு தான் வரணும். வருகிறான்றது ஒரு உயர்வாக, ஒரு மதிப்பாக கொடுக்குறாங்க. அப்போ உயர்திணையை அக்ரிணையாக மாற்றுறதும் அக்ரிணையை உயர்திணையாக மாற்றுறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே பாருங்கள், ஒரு ஆண் கடவுளை பெண் கடவுளாக மாற்றுறாங்க. அப்போ இது என்ன வலுனா பால் வலு அமைதி. ஆன்சர் என்னது? பால் வலு அமைதி. குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்ற ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுவது பால் வலு அமைதி. ஏன்னா அவர் பெண் தெய்வமாக நினச்சி தான் அம்மான்ற பாட்டை பாடுறாரு, வித்துவ கோட்டம்மா அப்படின்னு. ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார். அதாவது ஒரு உயர்வு அல்லாத திணையை உயர்வாக சொல்கிறாங்க. அதனால் அது என்ன அமைதி? திணை வலு அமைதி. 2 கேள்வியை சேர்த்து கொடுத்துருக்கோம், நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை பெண் தெய்வமாக மாற்றி பாடுறது பால் வலு அமைதி. பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறான்றது அக்ரிணையை உயர்திணையாக மாற்றுறோம், அதனால் அது என்ன வலு அமைதி? திணை வலு அமைதி. ஆப்ஷன் சியில் விழுகும். கேள்வி நம்பர் 5,
பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் எது? ஆன்சர் இலா. பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் எது? இலா. தென்னை மரங்கள் நிறைந்த பகுதியை குறிப்பிடும் வளாநிலை. வளாநிலைனா கரெக்டாக சொல்கிறத சொல்லணும். வலுனா குற்றம், வளானா கரெக்டாக இருக்கிறத சொல்லணும். தென்னந்தோப்பு, தென்னந்தோப்பு ஞாபகம் வச்சுக்கணும். தென்னை மரங்கள் நிறைந்த பகுதியை குறிப்பிடும் வளாநிலை தென்னந்தோப்பு. தென்னம் தோட்டம் சொல்லக்கூடாது. அடுத்து திணை வலு அமைதி. திணை வலு அமைதிக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. திணை வலு அமைதி டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என் அம்மை வந்தாள் என்று பசுவை குறிப்பிடுவது. என் அம்மா வந்தாங்கன்னு சொல்கிறது. அப்போ மனிதர் அல்லாத திணை அக்ரிணை. அப்போ ஒரு மாடை அம்மாவுக்கு உவமையாக சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான் இங்கே. அதாவது திணை வலு அமைதிக்கு எடுத்துக்காட்டு என் அம்மை வந்தாள் என்ற பசுவை குறிப்பிடுவது. அடுத்து பாருங்கள், கேள்வி நம்பர் 8. ஆண் குழந்தையை வாடி செல்லம் என்று கொஞ்சுவது. வாடின்றது பெண்பாலை குறிக்கும். அப்போ அந்த ஆண் குழந்தையை வாடி செல்லம் குறிக்கும் போது அது எதில் வந்துடுது? பால் வலு அமைதியில் வருது. ஆண் குழந்தையை வாடி செல்லம் என கொஞ்சுவது பால் வலு அமைதி. கேள்வி நம்பர் 9. பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் என்ற நூல் யாரோடதுனா நீலமணி. பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் என்னும் நூல் யாருடையதுனா நீலமணி. அன்றாட வாழ்வில் அறிவியல் என்ற நூலின் ஆசிரியர் தமிழ்ச்செல்வன். இருட்டு எனக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் தமிழ்ச்செல்வன் தான். அன்றாட வாழ்வில் அறிவியல் என்ற நூலின் ஆசிரியர் தமிழ்ச்செல்வன். காலம் என்ற நூலின் ஆசிரியர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். காலம் என்ற நூலின் ஆசிரியர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். இயல்பான மொழி நடையை உருவாக்கும் மென்பொருள் எது? ரொம்ப ரொம்ப முக்கியம். இயல்பான மொழி நடையை உருவாக்கும் மென்பொருள் வேர்டு ஸ்மித்து. என்ன ஸ்மித்து? வேர்டு ஸ்மித்து. இதுதான் இயல்பான மொழி நடையை உருவாக்கும் மென்பொருள். பாரத ஸ்டேட் பேங்க் எஸ்பிஐ உருவாக்கி இருக்குது என்னன்னா இலா. ஞாபகம் வச்சுக்கணும், கேள்வி கேட்பாங்க. ஜப்பானில் சாப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர். ஜப்பானில் சாப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனின் பெயர் பெப்பர். பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழியில் எத்தனை பாடல்கள் உள்ளனனா 105 பாடல்கள். பெருமாள் திருமொழியில் எத்தனை பாடல்கள் உள்ளனனா 105 பாடல்கள். பரிபாடல் டேஸ் நூல்களில் ஒன்று, 8 தொகை நூல்களுள் ஒன்று. பரிபாடல் 8 தொகை நூல்களுள் ஒன்று. கேள்வி நம்பர் 17. இலக்கணை முறை இன்றி பேசுவதும் எழுதுவதும் வலு, அதாவது குற்றம் அப்படின்னு அர்த்தம். தப்பாக பேசினாங்கன்னா அது வலு, கரெக்டாக பேசினாங்கன்னா வலா. தப்புத்தேன் ஆனால் சரியாக பொருள் புரியுதுன்னா வலாநிலை. வலு அமைதி ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது தெளிவாக சொல்கிறேன். வலுனா குற்றம், வலானா குற்றம் அல்லாதது. வலு அமைதின்றது இலக்கண முறைப்படு தப்பு தான், ஆனால் பொருள் புரியுதுனால அதை சரின்னு ஏற்றுக்கிறோம். அதான் வலு அமைதி. அப்போ இங்கே பாருங்கள், இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் தப்பு தான். அப்போ வலு ஆகும். கத்தும் குயிலோசை பாருங்கள், கத்து குயிலோசை. குயில் எங்கேயாவது போய் கத்துமா? அப்போ அது தப்பு தானே. அப்போ அது என்ன வலு? மரபு வலு. ஏன்னா மரபில் குயில் கூவும் தான் சொல்லுவாங்க. அப்போ மரபு தப்பு, அப்போ மரபு வலுவில் வரும். ஆனால் நமக்கு சரியாக பொருள் புரியுதுல. அப்போ கத்தும் குயிலோசை சற்றே காதில் பட வேணும். பாரதியார் இவ்வடியில் இடம்பெற்றுள்ள வலு அமைதி. பாரதியாருக்கு தெரியாதா இது தப்புன்னு? ஆனால் பொருள் பட ஒரு இன்னிசைக்காக அதை சேர்த்து விட்ருக்காரு. அப்போ அதனால் நம்ம எப்படி சொல்லணும் அதை? மரபு வலு அமைதி. அதாவது கத்தும் குயிலோசைன்றது தப்பு தான், ஆனால் பொருளுக்காக நம்ம அதை சேர்த்து படிக்கிறதுனால அது வலு அமைதியில் வருது. எந்த வலு அமைதியில்? மரபு வலு அமைதியில் வருது. நம்ம ஏற்கனவே பால் வலு அமைதி பார்த்துருக்கோம், திணை வலு அமைதி பார்த்துருக்கோம், இப்போ மரபு வலு அமைதி பார்க்குறோம். கத்தும் குயிலோசை சற்றே காதில் பட வேணும். பாரதியார் இவ்வடையில் இடம்பெற்றுள்ள வலு அமைதி எதனை குறிப்பிடுகிறார்? மரபு வலு அமைதி. ஆன்சர் என்னது? மரபு வலு அமைதி. வித்துவக்கோடு என்னும் ஊர் டேஸ் மாநிலத்தில் உள்ளது. கேரளா. அங்கே தான் உய்ய வந்த பெருமாள் இருக்காரு. அவரை தான் பாடுபொருளாக வச்சு குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியை 105 பாசரத்தில் பாடுறாரு. வித்துவக்கோடு என்னும் ஊர் டேஸ் மாநிலத்தில் உள்ளதுன்னா கேரளா. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் சிறிய ஆக பெறின் என குறிப்பிடும் நூல் திருவாசகம். அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும் சிறிய ஆக பேரின் அப்படின்ற சிறியர் அந்த வார்த்தை வந்துட்டாலே திருவாசகம் தான். திருவாசகம் யாரால் எழுதப்பட்டு? மாணிக்க வாசகர். எத்தனாம் திருமுறை? 8ஆம் திருமுறை. ரொம்ப முக்கியம். எத்தனை பாடல்கள் உள்ளது? 658. மாணிக்க வாசகர் அழுது அடியடைந்த அன்பர் என அன்போடு அழைக்கப்படுவார்.
யார்கிட்ட அமைச்சராக இருந்தார்? அரிரத்ன பாண்டியன்ட்ட அமைச்சராக இருந்தார். ரொம்ப முக்கியம். அரிரத்ன பாண்டியன்ட்டு தான் அமைச்சராக இருக்காங்க. அவர் எழுதிய நூல் தான் திருவாசகம். 8ஆம் திருமுறையாக இருக்குது. 658 பாசுரங்கள் இருக்குது. சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல். சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல்.